வாழ்க்கை என்பது ஒரு புத்தகம். வாழ்க்கை என்பது புத்தகம். அந்த புத்தகத்துல பழைய காரியங்களை எழுதி வச்சிருப்பல்ல, இதை அழிக்க அழிக்கதான் புதிய காரியங்கள் உள்ள உருவாகிட்டே இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? உன் வாழ்க்கையில பழைய கசப்புகளையும், பழைய வைராக்கியங்களையும், பழைய கோபங்களையும், பழைய மன்னிக்க முடியாத தன்மைகளையும், பழைய தோல்விகளையும், பழைய விசுவாச குறைவுகளையும் உனக்குள்ள வச்சிருக்கிற வரைக்கும் புதிய காரியங்கள் உள்ள என்டர் ஆகாது. புதிய தானியத்திற்கு இடம் கொடுக்கும்படி பழையவைகளை உங்களை விட்டு விலக்குங்கள். புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகணும். 38 வருஷமா இவன் படுத்த படுக்கையா கிடக்குறான். இயேசு விரும்புறாரு இவனுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கணும்னு. ஆனா இவன் மனசு சொல்லுது, என்ன சொல்லுது? எனக்கு எவனும் உதவி செய்யல, அவங்க செய்யல, இவங்க செய்யல, அவங்க பார்க்கல, இவங்க பார்க்கல, இவங்க நடத்தல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவங்க இவங்க எல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் உனக்கு செய்வேன் என்பதை நம்பு. நான் விரும்பணும். இன்னைக்கு நான் உள்ள போவேன். கர்த்தர் என் மூலமா ஒரு காரியத்தை செய்வார். உலகத்தில் இருக்கிறவரிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். உனக்குள் இருக்கிற பெரியவரை நீ எடுத்து காட்ட விரும்பும் போது அவர் உனக்குள்ள இருந்து அசாத்தியமான காரியங்களை செய்ய அவர் போதுமானவர். நான் பிசினஸ்ல பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்குள்ள பயம் என்ற ஒரு காரியத்தை வச்சுட்டு இருக்கிறேன். இந்த பயத்தை தூக்கி வெளியே போட்டாதான் நான் விரும்புகிற காரியம் என் வாழ்க்கையில வரும். பெரிய ஆள் ஆகணும், நான் பெரிய ஆள் ஆகணும், இங்கேயே நிற்ப பெரிய ஆள், கடைசி வரைக்கும் அங்கதான் நிக்கணும். நான் காலை எடுத்து வச்சேன் அப்படின்னா கர்த்தர் என்னை நடத்துகிறத என் கண்கள் பார்க்கும். நீ ஒரே இடத்துல புட்ட மாதிரி தேங்கி நிக்காத. ஆண்டவர் சொல்றார், நீ யாக்கோபு பரவி போகிற ஆகராக அவன் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ எழும்பி நான் இப்படி நடத்த போறேன் அப்படின்னு நினைச்சா நான் விசுவாசிக்கிறத காலையில சபையை பார்த்து சொல்லுகிற, நீ என்ன விசுவாசிக்கிறாயோ, எதை நம்புகிறாயோ, எதை விரும்புகிறாயோ அதன்படி நடக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார்.